சாய்ராம் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய 2வது நாள் இந்த ராமேஸ்வர பயணத்துல இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருப்புல்லானி ஆதிஜெகநாதர் பெருமாள் கோவில் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா உலகத்தில் தோன்றிய முதல் சிவாலயமாக சொல்லப்படுகின்ற திரு உத்தரகோஷமங்கை. இந்த திரு உத்தரகோஷமங்கை என்னன்னா சிவபெருமான் பார்வதி தேவையாருக்கு நடனத்தின் மூலமாக ஒரு ரகசியத்தை, இந்த உலகம் இயங்கக்கூடிய ரகசியத்தை தன்னுடைய நடனத்துக்கு மூலமா வெளிக்கொண்டு வந்த இடம்தான் இந்த உத்தரகோஷமங்கைன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை அம்பாளுக்கு காதுல சொல்லக்கூடிய ரகசியத்தை அவர் சொல்றாரு. இந்த திரு உத்தரகோஷமங்கையை பொறுத்த மட்டும் உலகத்தில் தோன்றிய முதல் சிவாலயமாக இன்னைக்கும் நம்ம நம்புறோம். எல்லாரும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணுன்ற முயற்சியில தான் நம்முடைய சத்குரு யாத்ரா இந்த பதிவு இந்த ராமநாத மாவட்டத்துல இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷமங்கை, ராமநாத மாவட்டத்துல இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷமங்கை கோவிலை நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இலந்தை மரம் தான் இங்க தல விருட்சம். ஸோ இந்த இலந்தை மரம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு ரைட் சைட்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தல விருட்சம் இலந்தை மரம். கிட்டத்தட்ட அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு இலந்தை மரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆருத்ரா சமயத்துல இங்க இருக்கக்கூடிய நடராஜர் பாத்தீங்கன்னா சந்தன காப்பு வைபவம் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் இங்க சந்தன காப்பு பண்ணுவாங்க. அது ஆருத்ரா சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு வைபவம் அது. அதே மாதிரி அந்த நடராஜர் பாத்தீங்கன்னா திருமேனி பச்சை, அதாவது முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மரகத பச்சையால உருவாக்கப்பட்ட ஒரு நடராஜர்னு சொல்றாங்க. இப்போ அந்த நடராஜருடைய சைஸ் நம்ம பிரகாரத்துக்குள்ள ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப எப்படி அதை கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவரை உள்ள பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஆலயம் எழுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. இது திரு உத்தரகோஷமங்கை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோவில். நம்ம சத்குரு யாத்ரா மூலமா இதை நம்ம ராமேஸ்வர தரிசனத்துல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷமங்கையை ரெகுலரா நாங்க தர்சனத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். பார்க்கக்கூடிய பக்தர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய பக்தர்களும் நிச்சயமா நம்ம ராமேஸ்வர பயணத்துல இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷமங்கையை நீங்க தரிசனம் செய்யுங்க. ரொம்ப அற்புதமான கோவில், ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கோவில் இது. நீங்க நீங்க உள்ளன்போடு நீங்க சிவனை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னாவே அவர் உங்களை நோக்கி அவர் பல மடங்கா பயணம் நோக்கி வருவாருன்றது நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஓம் நம சிவாய சிவாய நம மந்திரம் மனசுக்குள்ளே ஜபிச்சுக்கிட்டு நீங்க அவருக்கு அங்க போய் மூலவரில் போய் தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமா போய் தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. அன்னதானம் அன்னாபிஷேகம் நடக்கிறது சிவன் கோயில் தான். அதனால அன்னதானம் பண்றது